நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இங்கே நாம் வாசிக்கிறதான இந்த பகுதியில் நன்மை செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அந்த காரியத்தை நாம் யாருக்கு செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற பகுதி என்னவென்றால், திராணி இருக்கும்போது என்று சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்யும்படி திராணி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திராணிங்கிற வார்த்தையவே நமக்கு சில நேரம் புதிதாக தோன்றும், அதிகம் நாம் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த திராணி என்று சொல்லுகிறதற்கும் தகுதி என்று சொல்லுவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. திராணி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்வதும் தகுதி உடையவர்களாக இருங்கள் என்று சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு மாணவன் படிக்கிறான், 10வது படிக்கிறான்னா, 10வது படித்து முடித்த பின்பதாக அந்த பரீட்சை எழுதி அதில் பாஸ் பண்ணினா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, he has completed his SSLC. ஆனால் அதற்கு அந்த 9வது வகுப்பு முடித்து அந்த 10ஆம் வகுப்பு முழுவதுமாக போகிறான் பாருங்க, அதுக்கு தான் அவனுக்கு திராணி வேண்டும். 9ஆம் வகுப்பு முடிக்காதவன் 10ஆம் வகுப்புக்கு போக திராணியற்றவன். இன்னைக்கு நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தகுதி உள்ளவர்களாக இருப்பதற்கு நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இந்த இனிஷியல் பார்ட்லேயே வீக் ஆகிட்டோம். 8th பாஸ் ஃபெயில் ஆகிட்டோம், ஆனால் 10th பாஸ் பண்ணுறதை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இங்கே தான் பிரச்சனையே இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதில் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், என்னென்ன காரியத்தை செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, சில காரியங்களை செய்வதற்கு நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். It means that at least you have to get fast or you have to be promoted from the previous place to attain the promotion for the next place. இந்த இடைப்பட்ட காலம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் தோல்வி நிறைந்ததாக இருக்கக்கூடாது. உங்களை திராணி உள்ளவர்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு உங்களை நீங்கள் திராணி உள்ளவர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு காரியத்தில் ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் அப்பாயின்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த வேலைக்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஓடக்கூடிய திராணி உள்ளவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வீடை கட்டணும்னு சொன்னால் அந்த வீட்டை கட்டி முடிச்சாதான் அதுக்கு பேர் வீடு. அந்த வீட்டை கட்டுவதற்கான திராணி இருக்க வேண்டும். நம்ம வெறுமனே ஒரு திராணியும் இல்லாமல் நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு விசுவாசித்து பிரயோஜனம் இல்லை. You have to equip yourself for getting an ability to do something. You have to be equipping yourself continuously until you reach the goal of your life. வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சாதித்து தீர்வதற்காக உங்களை திராணி உள்ளவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவனுக்கு சமைக்கவே திராணி இல்லை, இவனுக்கு இதை தெரிந்து கொள்ளவே புரிந்து கொள்ளவே திராணி இல்லை, இவன் எப்படி இந்த காரியத்தை வெற்றி பெறுவான், இந்த காரியத்தை எப்படி இவனால் செய்ய முடியும் என்று ஜனங்கள் சொல்லுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனாலதான் நீங்க எந்த காரியத்தை எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ அதை செய்வதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் நீங்க பார்க்கும்போது capability comes when you use your ability with confidence என்று சொல்லுகிறார்கள். திராணி என்று சொல்லுவது it is capability, it is not ability. சில வேளைகளிலே சில காரியங்களுக்கு நமக்கு என்று சில வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போதுதான் நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், அப்ப அதை வச்சு ஏன் நீ அடுத்த நிலைமைக்கு உன்னை கொண்டு போகக்கூடாது? அதை செய்வதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சில காரியங்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சில சாராம்சங்கள், சில வாய்ப்புகளை நீங்கள் சரியாக அதை அடைவதற்கான எதை நோக்கி போகிறது என்பதை குறித்ததான திராணி உள்ளவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு கற்பிக்கிறார். அப்பதான் நீங்கள் பரலோகத்தை அடையும்படியான தகுதி உடையவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் தேவனை குறித்து நற்சாட்சி பகிரக்கூடிய தகுதி உடையவர்களாக இருப்பீர்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தகுதி உடையவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக இருக்கக்கூடிய தகுதி உடையவர்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு திராணி உள்ளவர்களாக இருக்கிறோமாங்கிற இந்த பேசிக் பார்க்குள்ள போகும். யூ ஹேவ் டு வெரிஃபை வாட் இஸ் ஹேப்பனிங். ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் 5ஆம் வகுப்பு உங்கள் பையனை சேர்க்கணும்னா கேட்பாங்க, 4ஆம் வகுப்பு எங்கே படித்தான், அதனுடைய டிசியை கொடுங்க. The TC says that it is the capability for you to go and sit in 5th standard.
ஆனா நீ என்ன சொல்ற, நான் 5ஆம் வகுப்பை பாஸ் பண்ண வேண்டும், அதுதான் என்னுடைய தேவை. சந்தோஷம்ப்பா, 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி 6ஆம் வகுப்பு போனதுடைய விருப்பம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு நீ தகுதி அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய். பட் 4வது பாஸ் பண்ணிருக்கணுமே. இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, உன்னுடைய ஆசைகள், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகங்கள், நீ நிறைவேற்ற வேண்டிய ஊழியர்களை குறித்த வாஞ்சை நல்லதுதான். ஆனா திராணி உள்ளவனாக இருக்கிறாயா என்பது கொஸ்டின். Are you having the promotion of the previous class? நீ முன்பு உள்ளவைகளிலிருந்து கடந்து வந்து அடைய வேண்டிய இலக்கிற்கு நேராக ஓடுவதற்கான திராணி உள்ளவனாக இருக்கிறாயா? மல்யுத்த போட்டிக்கு போகணும்னா அங்க 100 கிலோ எடை இருக்கக்கூடியவனோட சண்டை போடணும்னா முதல்ல உன்னை செக் பண்ணி பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ஹேவ் மோர் தென் 98 kg. அப்படி இருந்தால்தான் நீ 100 கிலோ எடை உள்ளவனோடு போராடுவதற்கு தகுதி உள்ளவன், திராணி உள்ளவன். வெற்றியும் தோல்வியும் 2வது முடிவு செய்யப்பட வேண்டியது. But if you have to be appointed or to be allowed inside that competition, you should have the capability. The capability comes when you use your ability with confidence. திடமாக, தைரியமாக, விசுவாசத்தோடு நீங்கள் உங்களுக்கு இருக்கிற காரியங்களை நீங்கள் பயன்படுத்தும் போதுதான் நீ திராணி உள்ளவனாக ஆக முடியும். வேதத்திலிருந்து எந்த காரியங்களை நாம் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிற சிலவற்றை நாம் வாசிக்கலாம். முதலாவதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29:14. திரும்பவும் வாசிக்கலாம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்தில வாங்கி உமக்கு கொடுத்தோம். கொடுக்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்லுவேன், என்கிட்ட 20,000 ரூபாய் இருந்துச்சுன்னா 200 ரூபாய் கொடுத்தலாம் ஈஸியா. எனக்கு இத்தனை காரியங்கள் இருக்கிறது, இத்தனை தேவைகள் இருக்கிறது, அது மத்தியில் எப்படி கொடுக்க முடியும்? I am not talking only about the offerings. It is entirely based upon everything what you have. உன்னுடைய நேரம், உன்னுடைய தகுதி, உன்னுடைய கல்வி, உன்னுடைய பலன், உன்னுடைய செல்வாக்கு, உன்னுடைய ஞானம், உனக்கு இருக்கிற எந்த விதமான காரியமாக இருந்தாலும் இதை கொடுப்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளால ஏன் முடியல? நம்ம சொல்ற நிறைய காரியங்களை என்னால் அடைய முடியல. ஏன்னு கேட்டா உன்னால கொடுக்க முடியல, உன்னால செய்ய முடியும். சில நேரங்களில் நம்ம நாளைக்கு இத்தனை வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம். அதை சிலருக்கு அதை எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் உண்டு. இதெல்லாம் நல்லதுதான். ஆனா ஒட்டு மொத்தத்தில் அந்த நாடுகளுடைய கடைசி நேரத்தில் நீங்க பார்க்கும்போது அதில் 2 வேலை கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் முடியல? 24 மணி நேரத்தில் ஏதாவது நேரம் குறைஞ்சு போச்சா, அல்லது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா புது காரியங்கள் வந்துச்சா? ஒன்றும் வந்திருக்காது. நீ எதையாவது ஒண்ணு சரியா செய்யாம அதை நீடிச்சிருக்க, அல்லது தீர்மானிக்கப்படாத வேற வேலைகளில் கொண்டு போய் கவனத்தை செலுத்தியிருப்ப, அல்லது தேவையற்ற வெறும் பேச்சுல, வெட்டி பேச்சுல உன்னுடைய நேரத்தை வீணாக்கியிருப்ப. இதன் நிமித்தம் உன்னுடைய திட்டங்கள் சரியாக நடைபெறாமல் போயிடும். அந்த நேரத்தை கொடுப்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலேயும், பணத்திலேயும், பொருளிலேயும், தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான காரியங்களிலேயும் நீங்கள் கொடுப்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தின் பின்பகுதி மிக அழகாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாங்கள் என் ஜனங்களை பார்க்கிறோம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். தேவனிடத்துல வாங்கினது அவரிடத்துல கொடுப்பதற்கு இல்லையா கஷ்டம்? உன்னுடைய ஜீவ நாட்கள் நீ தேவனிடத்திலிருந்து வாங்கினது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் தேவன் கொடுத்தது. உங்ககிட்ட இருக்கிற பணம் தேவன் கொடுத்தது. உனக்கு இருக்கிற கல்வி தேவன் கொடுத்தது. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இது என்னால் உண்டானது, ஆண்டவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை? அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீ தேவனோடு இருக்க முடியாது. இவைகள் அனைத்தும் தேவன் அவருக்கு கொடுக்கிறதுல நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அப்படி தகுதி உள்ளவர்களாக உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுப்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 29. அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக, அவர்கள் சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக
பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். கொடுப்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு அது ஆசை இருக்கணும். வேற எல்லாத்துலயும் ஆசை இருக்கு. நான் எப்படியாவது ஒரு 10 பேருக்கு உதவி செய்யும்படி திராணி உள்ளவனாக இருக்கணும்னு எனக்கு ஆசைப்படுறீங்களா? நான் எப்படியாவது ஒரு 10 பேருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அந்த திராணி எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நம்மள நிறைய பேர் படித்தவர்கள் இருக்கிறோம், பள்ளிக்கூடங்களில் வேலை செய்யறோம், சம்பளத்துக்கு வேலை செய்யறோம். எத்தனையோ முடியாத குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு போய் நான் ஒரு மணி நேரம் நான் இந்த இலவசமா ஒரு டியூஷன் எடுக்கணும் அல்லது ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கும்படி எனக்கு அந்த திராணி வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இல்ல அதற்கான திராணி இல்லாம விட்டுறீங்களா? சும்மா வெட்டியா உட்காந்து பேசுவோம், செல்போனை மணிக்கணக்கா உட்காந்து பேசுவோம், வேண்டாத காரியங்களை பேசி சண்டை போடுவோம், எத்தனையோ அவசியமற்ற அருவருப்பான காரியங்களை சிந்திச்சு நேரத்தை வீண் பண்ணுவோம். ஒன்றுக்குமே உதவாத உறவினர்களோடு நம்ம உறவாடி கொண்டிருக்கோம். ஆனா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரிஸ்க் எடுத்து போய் இயலாத ஒருவருக்கு ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு அந்த வாஞ்சையே இல்லையே. திராணியற்றவர்கள், அதான் திராணி இல்லாத தன்மை. You have the ability, but you have to use that with confidence. அதான் முக்கியமானது. அதுதான் நீங்க கேப்பபிலிட்டியாக மாற்ற முடியும். நம்ம எதையுமே செய்யாம சிலர் ஆணியடி மாதிரி அதுக்கு சுத்தமா தெரியாதுங்க. ஏன் தெரியாம போச்சு உனக்கு? ஆணி தெரியும், சுத்தி தெரியும், எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்துருக்க, ஆனா நீ செய்யல. அதனால உனக்கு அந்த திராணி இல்லை. எடு, ஆணியை கையில குடி, சுத்தி இன்னொரு கையில குடி, அடி. 2 தடவை கையில அடிவாங்க, நகம் உடையணும். 3வது தடவை சரியா அடிச்சிருவியே, திராணி உள்ளவனா மாறிடுவியே. If you are not utilizing the thing what you have learned from the word or from the gospel, then you won't have the capability to do anything. நிறைய பேர் ஐயா படம் வரைக்கும் எனக்கு வரைய வராது, வரையில பூரா என்ன பிறகும் போதே அம்மா வயிற்றுக்குள்ள வரைச்சுட்டா வந்தான். He had made an attempt to do that. He utilized his confidence, his ability with confidence. It made him as a capable person. உன் வாழ்க்கையில் நீ ஒரு காரியத்தை செய்வதற்கான முயற்சி செய்யும் போது அது திராணியாக மாறிப்போம். அந்த திராணி உள்ளவர்களாக இருங்கள். கொடுப்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருங்கள். Have a capability of the process, giving process. அது உன் வாழ்க்கையில தேவை என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக தான் நான் வாசித்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய வாசிங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்க வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், கொடுக்கிறதற்கு உனக்கு திராணி இருக்க வேண்டும். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்வதற்கு திராணி இருக்க வேண்டும். ஐயா எனக்கு சம்பாதிக்கிற திராணி இருக்குங்க, நல்லா சமைக்கக்கூடிய திராணி இருக்குங்க, எந்த இடத்துல விட்டாலும் கொஞ்சம் அசராம தூங்கக்கூடிய திராணி இருக்குங்க, எப்படி எந்த நடந்தாலும் சரி அதை கண்டுகொள்ளாமல் அப்படியே மிருகம் போல வாழக்கூடிய திராணி இருக்குங்க. இதெல்லாம் சொல்ற நீ நன்மை செய்ய திராணி இருக்கா? நன்மை செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கிறது. உனக்கு கிடைச்சிருக்கிற காரியங்களை வச்சு நன்மை செய்யுங்க. It doesn't mean that you have to have a lot of things to do something. It doesn't say that you should have something which is irrelevant to your capability. What you have, what is the ability you have, என்ன இருக்கோ அதில் செய்யுங்க. சில பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான காரியங்கள் எல்லாம் சாதாரண ஜனங்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கண்ணாடியில கொக்கு மாதிரி வாத்து மாதிரி எல்லாம் சில பொம்மைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதை எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப திறமையான ஏழ்மையான தொழிலாளர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார். கண்ணாடியை உருக்கிறான், அவன் வாயில வந்து ஊதுறான், ஊதும் போது அது மெழுகும், அது உருகும் போது அதை உருவமாக்குறான். அவ்வளவுதான். அதை முன்னாடி எப்படி எதாவது செய்ய முடியாது. அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் எபிலிட்டி அதை சரியா பயன்படுத்தி அதை கேப்பபிலிட்டியா மாற்றான், அதை பொருளாதாரமா ஆக்கி அதில் சக்சஸ் ஆகிறான். அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. பார்ப்போம், நல்லா சாப்பிடுவேன், சாப்பிட்டோம்னா நமக்கு தூக்கம் வந்து தூங்கிடுவோம். அது என்ன இடமா தானே. என்ன வாழ்க்கை? திராணி உள்ளவர்களாக இருங்க. வசனம் சொல்லுது, நன்மை செய்வதற்கு உங்களை திராணிப்படுத்திக் கொள்ளுங்க. உலகத்துல திராணி உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் அநேகம் உண்டு. கிறிஸ்தவனுக்கு திராணி நன்மை செய்கிறவங்க. என்ன செஞ்சேன் இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரிக்குள்ள, நான் எத்தனை நன்மைகளை செய்தேன், எத்தனை தீமைகளை செஞ்சேன்னு எழுதிப்பார். எத்தனை தீமையான வார்த்தைகளை இப்ப பேசினேன்னு எழுதிப்பார். ஒரு பக்கம் எத்தனை நன்மையான வார்த்தைகளை பேசுவோம், எத்தனை தீமையான சம்பாஷணைகள் இருந்து எத்தனை நன்மையான சம்பாஷணைகள். 1-2 நன்மையான பக்கத்துல இருக்கிறது கூட கஷ்டமான ஒரு விஷயம் தான் வாழ்க்கை. வேதம் சொல்லுது, நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்கள், செய்யாதிராதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செய்யுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பற்றி போட்டது. சில விதை தானிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உண்மைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார்.
கேட்டறியும் திராணி உள்ளவர்களாக இருங்கள். எல்லாம் you should have a capability of these things. ஒன்று, கொடுக்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன இருக்கும்? You have to earn more to give more. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நன்மை செய்ய திராணி உள்ளவர்களாக இருங்கள். அப்படின்னா என்ன இருக்கும்? நிறைய நன்மையை வைத்திருங்கள், நன்மையான பழக்கங்களை வச்சிருங்க, நன்மையான வார்த்தைகளை வைத்திருங்க, அப்ப நன்மை செய்ய முடியும். தேர்ட் திங் இஸ் கேட்டறியும் நன்மையை கேட்டறியக்கூடிய திராணி உள்ளவர்களாக இருங்கள். யூ ஹாவ் டு லேர்ன் மோர். நிறைய காரியங்களை கேட்டு அறியக்கூடிய கற்றுக்கொள்ளுகிற திராணி உள்ளவர்களாக இருங்கள். இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது இந்த 33ஆம் வசனத்துல, அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படி அநேக உண்மைகளை அவர்களுக்கு வசனத்தை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு உனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய கேட்டறியக்கூடிய திராணி இருக்கிறதோ அந்த அளவுக்கு கற்றுக்கொள்வாய். இங்க என்ன பிரசங்கம் இருந்துச்சு? சாயங்காலத்துல கேட்டா தெரியாது, அடுத்த நாள்ல கேட்டா தெரியாது. ஏன்னா உனக்கு கேட்டறியக்கூடிய திராணி. I am very damn sure to say that. I am not insulting you. I am intimating you. I am informing you about your inability. நீ கேட்டு அறியக்கூடிய திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும்னா அப்படி இருக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா காலேஜஸ்ல, அது பெரிய பெரிய காலேஜ்ல பிள்ளைகளை அவங்க எடுக்கும் போது நல்ல அறிவுள்ளவங்க, நல்ல மார்க் வாங்கக்கூடியவங்க, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா செலக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஏன்னு கேட்டா அதை கற்றுக் கொடுக்கிறவர்கள் திரும்ப அவங்களுக்கு மேற்கொண்டு பாடம் நடத்துகிறவங்களுக்கு அது ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா இவங்க கேட்டு அறியக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள், திராணி உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது ரொம்ப சுலபம். ஆனா மக்கு மண்டைகளை பிடிச்சி வச்சிருப்பான் பாருங்க, அது கடைசி வரைக்கும் நீ என்னதான் சொன்னாலும் அது மண்டைக்கு ஏறாது. அது யாரையாவது பேசிட்டு வேற என்னத்தையாவது பண்ணிட்டு நக்கல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு செல்போனை தேய்ச்சா போய்ப்பாங்க. அதுகளுக்கு நீ சொல்லிக் கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதற்கு கேட்டறியும் திராணி கிடையாது. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் யோசிப்பாரு. If you have a small ability, if you process that in a particular way, in a right way with confidence, it creates the capability of hearing. கேட்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக இருங்கள், கேட்டு அறியக்கூடிய திராணி உள்ளவர்களாக இருங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, ஓட்ட போயிட்டு இருக்கோம், எதை எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க, அதை கேட்டதும் அது என்ன என்று சொல்லி அதை நிதானித்து அறியக்கூடிய திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லப்படுகிறவைகளை கேட்டு அறியக்கூடிய திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்ததாக பார்க்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் அஸ்திபாரம் அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி அதை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பே அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அதாவது ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் திராணி இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அந்த திராணி இல்லை என்றால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு ஊழியத்தை செய்கிறோம், அல்லது ஒரு காரியத்தை செய்யறோம்னா இதை இப்படித்தான் செய்து முடிக்க வேண்டும் என்று அதை முன்கூட்டியே அதை கணக்கு பார்த்து அதை சீராக அது முன்பே அதை திட்டமிடுகிற திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னத்தையோ செய்யறோம், கல்யாணம் பண்ணும்போதே முடிவு பண்ணிடணும், கடைசியில் நம்ம சாகும் போது நம்ம எப்படி இருக்கணும். எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் முடிச்சேன், அடுத்த நாளே சும்மா வேலை இல்லாமல் ஊரை சுற்றினேன், ரெண்டை சொல்லு 4 பேர் பேசினாங்க, அவமானப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், இப்படியே வாழ்க்கை முடிச்சுட்டேன்னு முடிக்க முடியாது. திராணி வேணும். அதற்கு முன்கூட்டியே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எவ்வளவு வேணாலும் கடினமாக உழைக்கலாம், அதுக்கு பேர் உழைப்பு, அவ்வளவுதான். ஆனால் உழைக்காமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே பிளான் போடுவாங்க, பட்ஜெட் போடுவோம், இதுதான் என்னுடைய எஸ்டிமேட்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்டிமேட் இல்லாமல், அந்த எஸ்டிமேட்டுக்கான சோர்ஸ் பணம் இல்லாமல் ஆரம்பிச்சா அது அப்படியே பொட்டிச்சவராக தான் நிற்கும். ஒன்று ஃபவுண்டேஷனில் நிற்கும், அல்லது லிண்டனில் நிற்கும், அல்லது மேலே வந்து காங்கிரீட்டில் நிற்கும், அல்லது ஜன்னல் கதவு இல்லாமல் ஆணும் வழிபாதையும் நிற்கும், இப்படிதான் நிற்கும். அப்போ ஒருத்தன் திராணி உள்ளவனாக இருக்கிறோமா இல்லையா என்பதை செய்யணும். எதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்கணும்? ஃபார் த கம்ப்ளீஷன். அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய வேலைகளிலே நம்ம அப்படிதான் நம்முடைய முடிவை பற்றி சிந்திக்காமல் அதை துவங்கி விடுவோம். இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்.
சரி செய்யணும்பா, அது எப்படி முடியும்? How is it possible? How will it come to the end? அதனுடைய முடிவு எப்படியாக இருக்கும்? அதை நிதானிக்கிற திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கொடுக்கிற திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்கிற திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கேட்டறியும் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், முடிக்கும் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். திரும்பவும் வாசிக்கலாம். சகலத்தையும் செய்து முடிக்கவும் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டுமல்ல, பூமியில சகல காரியங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனால வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாகவும் காணப்படுவதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்கு. ஸ்டார்டிங் இஸ் நாட் தி திங், எண்டிங் இஸ் தி திங். ஃபினிஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி வேணா இருக்கலாம். ஒரு வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பம் கேட்கணும்னா அது குழி, மேடு, கல், பாறையாக இருக்கும். அதை சில நேரங்களில் மட்டப்படுத்துவாங்க, மட்டப்படுத்த மாட்டாங்க. அதை குழி தோண்டி அதில் அங்கங்கே பில்லரை போட்டு அந்த பில்லரை மேலே கொண்டு வருவாங்க. பார்க்கறதுக்கு அப்படி ஒன்றும் அழகாக இருக்காது. ஆனால் அந்த ஃபினிஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை எதிர்நோக்கி தான் அது ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ அந்த முடிவு திராணி உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய முடிவு என்ன? கிறிஸ்தவனோட முடிவு என்ன? எப்படியாவது நல்லபடியாக சாகணும், டக்குனு உயிர் போயிடணும், நல்ல அழகான கல்லறை கட்டி நம்ம சந்ததி வந்து நம்மளை பார்க்கணும். நோ, when you die you have to open your eyes in hands of God. கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படும். அதைக்கு திராணி உள்ளவர்களாக இருப்பீங்களா? உன்னுடைய அதுதான் வசனம் சொல்லுகிறது, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். I have completed all the process which is handed over to me. Whatever the thing that God has given to me, settled to me, it is completely completed. It is finished, complete. அதை செய்து முடிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எல்லாம் முடிந்தது என்று அறிந்து முடிந்தது என்று சொல்லுகிறார். The completion plays a very important role in Christian life. Finishing is very important. நீங்க என்ன பண்ணாலும் பாருங்க, ஒரு வீடு கட்டினீங்கன்னா அந்த கட்டுமான பொருட்கள் சிமெண்ட், கல், ஜல்லி, மண், கூலி இது எல்லாவற்றை காட்டிலும் இந்த டெக்கரேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கதவு ஜன்னல்களுடைய விலை ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துட்டு போகுது. நீங்கள் மரத்தில் போடுறீங்க, தேக்கில் போடுறீங்க, இண்டியில் போடுறீங்கன்னா அப்படியே அது உங்களுக்கு செலவு எடுத்துட்டு போகும். பிகாஸ் த ஃபினிஷிங் இஸ் கம்ப்ளீட்லி சீன் விச் இஸ் ஹேப்பனிங் அட் தி எண்ட். இவைகள் தான் முதல்ல வைக்கிற நிலவு பெருசாக தெரியாது, முடிவில் வைக்கிற கதவு பெருசாக இருக்கும். இங்கே வசனம் சொல்லுகிறது, முடிக்கும் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். The completion is very important. அதற்கு நீங்கள் தகுதி திராணி உள்ளவர்களாக இருப்பீங்களாங்கிறத பாருங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். திராணிக்கு மேலாக சோதிக்க விடமாட்டார். இட் மீன்ஸ் தட் சோதனைக்காகவும் நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். You should have some ability or capability to withstand the problems. அதுக்கான தகுதி இருக்க வேண்டும், திராணி இருக்க வேண்டும். எனக்கு சோதனையே வரக்கூடாது, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, கஷ்டம் வந்து நான் ஆண்டவரை திட்டுவேன். நோ நோ நோ, மனுஷனுக்கு நேரிடுகிறதை காட்டிலும் மேலான ஒன்று வரப்போறது கிடையாது. நீங்க அதை தாங்கிக் கொள்ளுகிற அளவிற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன சோதனை வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன அவசரங்கள் வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக சோதனைகளை சகிக்கிறதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த திராணி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தகுதி இருக்கும், ஒரு திராணி இருக்கும். இவ்வளவு லோடு தான் இதில் ஏற்ற முடியும், இவ்வளவுதான் வேண்டியது தாங்கும். அது தாங்குகிற அளவிற்கு மேல அது மேல லோடு ஆண்டவர் வைக்க மாட்டார். நீங்க நிறைய நேரங்களில் அதை அனுபவிச்சிருப்பீங்க. உண்மை கிறிஸ்தவர்களாக இருந்தால் பிரச்சனைகள் அப்படியே நெருக்கி 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 கழுத்து வரைக்கும் வந்து இருக்கிற மாதிரி உயிர் போற கண்டிஷனுக்கு வரும்போது அது அப்படியே ரிலீஸ் ஆகும். எப்படி போச்சுன்னே தெரியாத அந்த பிரச்சனை போயிடும். ஏன்னா அதற்கு மேல கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். Always he seeks and searches how long you have the capability of withstanding the problem. நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை ஜாஸ்தி பண்ணிக்கங்க. பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக அவைகளை தாங்கிக் கொள்ளுகிற திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பார்த்து ஜனங்கள் எப்படி how is it possible for you to withstand this much of problem னு கேட்கணும். இவ்வளவு பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளுகிற திராணி எப்படி வந்தது? The capability can be increased with the ability which is proceeded in the process in a right way. சரியான பாதையில் போனால் உங்களுடைய தகுதிகள் எல்லாம் உன்னை திராணி உள்ளவனாக மாற்றும். உங்களுடைய இருக்கிறவைகள் எல்லாம் உன்னை இன்னும் அதிக திராணி உள்ளவர்களாக மாற்றப்படும். என்னால் முடியல, இதுக்கு
உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? இல்லை, உன்னால் இன்னும் முடியும், இன்னும் முடியும். வெற்றி பெறுகிறவர்கள் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படிதான் உற்சாகப்படுத்துவாங்க. போகிறான் ஒரு தடவை ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு தோத்துட்டான், உடனே உன்னால் முடியாது, இனிமேல் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பெற்றோராக இருக்கட்டும், அவங்களுடைய கோச்சாக இருக்கட்டும், யாரெல்லாம் சொல்லுவாங்க ட்ரை பண்ண, உன்னால் முடியும். இட் சேஸ் த திராணி இருக்குதான், உனக்கு திராணி, யூ ஹேவ் த கேப்பபிலிட்டி. இஃப் யூ கோ along with your capability, you will go and reach your ability. உன்னுடைய தகுதியை, உன்னுடைய கோலை நீ ரீச் பண்ண முடியும். நீ வசனமும் தேவனும் வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. சோதனைகளை தாங்கிக் கொள்ளுகிற திராணி உள்ளவர்களாக இருங்க. திராணிக்கு மேல கர்த்தர் உன்னை சோதிக்க விட மாட்டார். இன்னைக்கு எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். தாங்கி கொள்ளுகிற திராணி இல்லை, திராணி இல்லாத ஆள். இந்த வார்த்தை ரொம்ப கேவலமான வார்த்தைங்க. நம்ம இதை அடிக்கடி கேட்டதுனால நமக்கு பழகி போயிடும். இந்த அளவு கூட உனக்கு திராணி இல்லையா, இதை செய்ய திராணி இல்லையா, இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அதுக்கும் நம்ம ஒத்து போயிடுவோம். ஏன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம சும்மா ஒரு நடமாடும் மனித மிருகங்களாக தான் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் வசனம் நமக்கு அதை சொல்லலை, திராணி உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்பிற்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கு ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் மேலே சொல்லப்பட்டது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி என்று சொல்லப்பட்டது. ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல சாப்பிடுவதற்கு திராணி உள்ளவர்களாக இருப்பதை காட்டுகிறது. நல்ல தூங்குவதற்கு திராணி உள்ளவர்களாக இருப்பதை காட்டுகிறது. இன்னும் 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைப்பதில் திராணி உள்ளவர்களாக இருப்பதை காட்டுகிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய காரியம் ஆறுதல் செய்வதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களை தேடி வருகிறவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் வருகிறவர்கள் கிளேசங்களை விட்டு மகிழ்வதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினா எல்லா கவலைகளையும் மறந்து அவர்கள் மகிழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களோடு சில நிமிடங்களை செலவிட்டால் அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆறுதலாக இருக்க வேண்டும். அதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வீட்டு யாராவது வந்து புலம்புனா நம்ம புலம்பட்டையை போட்டு அவங்களுக்கு உள்ள ஜீவியத்தை சேர்த்துக்கிடுது. இருக்கிற கவலைக்கு மேலே கூட கொஞ்சம் கவலை. உனக்கு இந்த பிரச்சனையா, எனக்கு எல்லாமே பிரச்சனை. உனக்கு ஒரு உறுப்பு தான் வேலை செய்ய, எனக்கு உடம்புல நிறைய உறுப்புகள் வேலை செய்யும். உனக்கு இதுதான் பிரச்சனை, எனக்கு எல்லாமே பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. வேதம் சொல்லுது, ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்க நீங்கள் கொடுக்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கேட்டறியும் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதையும் செய்து முடிக்கிற திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் சோதனைகளை சகிக்கிற திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி இல்லாததுனால அதோட சாதகமா போயிடும். அதோட சேர்ந்து நாமும் ஒன்றாக பிரயாணிக்கலாம். பிசாசு நேரடியாக 2 வெள்ளை கொம்பு வச்சுட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டு வராது. அதுவும் பிள்ளைங்க மாதிரி, உன் மனைவி மாதிரி, உன் கணவன் மாதிரி, உன்னுடைய சொந்தங்கள் மாதிரி தான் உங்ககிட்ட வரும். இவைகளை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாக, அதுக்கு கூட நின்று சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசியெல்லாம் சண்டை போட சொல்லல. அது நிமித்தம் வருகிற பிரச்சனைகளின் மத்தியிலேயும் நீங்கள் அதனை எதிர்த்து போராடி ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிசாசின் தந்திரங்கள், அதே போல வானமண்டல சேனைகள், இவைகள் அனைத்தோடும் போராடுகிற ஒரு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யுத்த களத்திற்கு போறவனுக்கு திராணி இருக்கும். நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, அதற்கு தன்னை யுத்தத்திற்கு பழக்கப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த பிசாசுகள் பூமியிலிருந்து தான் எழும்பும். இந்த காரியங்கள் இப்படித்தான் வரும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். All these capabilities are very efficient for a Christian life. இவைகள் கிறிஸ்தவனுக்கு தேவையானவைகள். இவைகள் ஒன்றும் இல்லாம வேற என்ன திராணி உடையவர்களாக நாம் இருந்தாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஒரே ஒரு காரியத்திற்கு திராணி உள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்தும் வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க.
மனிதனுக்கு திராணியை கொடுக்காமல் அவர் ஒருவர் மட்டுமே வைத்திருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? அப்படியே பிரதான ஆசாரியரும் ஊமையர் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் ஏளனமாக சொல்லுகிறார்கள், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவன், மற்றவர்களை ரட்சித்தானே. There are two different kinds of Christians out there. மற்றவர்களை ரட்சிக்கிற திராணி உள்ளவர் கிறிஸ்து ஒருவரே. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டு அதுக்கு போயிட்டோம். புரியுதா உங்களுக்கு? எங்க நம்ம வந்து நிற்கிறோம்னு, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு நான் வழி நடத்தலாம்னு இருக்கேன். அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு, அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு ஆண்டவரை கடிதம் கொண்டார். அந்த வேலையை விட்டு பண்ணி நீ ரட்சிக்கக்கூடிய திராணி உள்ளவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கக்கூடிய திராணி உள்ளவன். அவர் மற்றவர்களை ரட்சித்தானே, தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணியற்றவனாக இருக்கிறான்னு சொல்லி பேசுறான். அப்படிமேனா அவன் அதை டிக்ளேர் பண்றான். அவருக்கு அந்த திராணி இருந்தது என்று சொல்லி. இன்னைக்கு நமக்கு அந்த திராணி தேவை. இங்க மேல சொல்லப்பட்ட இத்தனையும் இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து மற்றவர்களை ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிப்பார். மற்றவர்களை விடுதலை ஆகக்கூடியவர் தேவனாகிய கர்த்தர். நம்ம டைரக்டா அங்க போயிடும். ஃபர்ஸ்ட் எது முடியாதோ அந்த காரியத்துக்கு போயிடும். யாரையாவது ரட்சிப்புள்ள நடக்கிறாங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். உன்னிடத்துல நான் கொடுக்குற திராணி இருக்கா? உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கா? கேட்டறியும் திராணி இருக்கா? ஆறுதல் செய்யும் திராணி இருக்கிறதா? உங்களிடத்துல இந்த திராணிகள் எல்லாம் இருந்தால் ரட்சிக்க திராணி உள்ளவராகிய கிறிஸ்து அந்த ஆத்மாவை ரட்சிப்பார். நம்ம ரட்சிக்கிற காரியத்துக்கு போயிடும். ரட்சகரா வேஷம் போட்டு போய் நின்றுட்டோம். தேவையானவைகள் ஒன்றும் நடத்துல இல்லை. அதனாலதான் இவைகளை நம்மளுடைய வாழ்க்கையில தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 147 சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திராணி இல்லாதவர்களை குறித்து வேதம் சொல்லுகிற 2 காரியங்களை மட்டும் நாம் வாசிக்கலாம். ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்கள். திரும்ப வாசிங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீர்கள். என் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற ஒருவரும் ரட்சிக்க முடியாது. It means no man can redeem you from anything. உன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை ஒருத்தரும் கொடுக்க முடியாது. அதற்கு யாருக்கும் அந்த திராணி கிடையாது. No man has the capability to do that. ஆனால் நீங்க இப்ப நம்பாதீங்க. எவ்வளவு தலைகளை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குன்னு பாருங்க. அவங்கள நம்பிட்டு இருந்தேன், அவங்கள எப்படி செய்வாங்களான்னு நினைக்கல, அவங்களுக்கு கடைசி நேரத்தில் கைவிட்டாங்க. நோ, வேதம் சொல்லுகிறது ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷன். The Bible declares that he doesn't have the capability to redeem you from any kind of sickness. எதிலிருந்தும் உன்னை மனுஷன் ரட்சிக்க முடியாது. He never has the capability to do that. இதை செய்ய முடியாது. அவனை நம்பாதீர்கள். உனக்கு தேவையான திராணி என்னது? என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே மனிதனை ரட்சிக்க திராணி உள்ளது. எதிலிருந்தும், எந்த பிரச்சனையில இருந்தும், எந்த போராட்டத்தில் இருந்தும், எந்த தேவையில் இருந்தும், எந்த கஷ்டத்தில் இருந்தும், அவமானத்தில் இருந்தும் உன்னை ரட்சிக்க தேவனாகிய கர்த்தர் ஒருவரால் முடியும். உன்னை திராணிப்படுத்திக் கொள்ள அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீர்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சிநேகிதனாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். மனுஷனுக்கு பயப்படாதீர்கள். ஒன்று வேதம் சொல்லுகிறது நம்பாதீர்கள். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது பயப்படாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. திராணி உள்ளவர்களாக இருங்க, ஆனா திராணி இல்லாதவனுக்கு பயப்படாதவர்கள். எதை அசால்ட்டா சொல்றாரு? மனிதனை கொண்டு இந்த சரீரத்தை கொல்லக்கூடியதான் மேக்சிமம் லிமிட். அவனுக்கு பயப்படாதீர்கள். ஏன் நம்ம பயப்படணும் தெரியுமா? இதை கொண்டுட்டாலும் என்ன பண்றது? நம்மளுடைய என்டையர் ஸ்டஃப் இந்த உலகத்துல வாழ்கிறத குறித்து தான் இருக்குது. நம்மளுடைய டோட்டல் கிறிஸ்டியானிட்டியே சுகபோகமான வாழ்க்கையை முன்னெடுத்ததாக இருக்குது. அப்படி வாழ்றதுனால தான் நம்ம அவனுக்கு பயப்படுவோம். இவன் சொல்றா, இந்த சரீரத்தை கொல்லதுதான் உன்னுடைய மேக்சிமம் லிமிட். அதுக்கு மேல என்ன செஞ்சிட முடியும்? இங்க மறித்து நீ அடுத்த நிமிஷம் ஆபிரகாமின் மடியில் அமர்ந்திருக்கிற உன்னை பார்த்து அவன் என்ன செய்ய முடியும்? அடுத்தது மறுமையில தேவனோட இருக்க போகிற உன்னை அவன் என்ன செய்ய முடியும்? அதை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள் இந்த மனிதனுக்கு மனித சாயல உருவாகிற எவனுக்கும் பயப்படாது இருப்பான். இவர்களுக்கு அதற்கான கேப்பபிலிட்டி கிடையாதுன்னு சொல்றாரு. He can never do anything for a human Christian. ஒரு கிறிஸ்தவனுக்கு, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவனை கொலை செய்ய முடியுமே தவிர அந்த மேக்சிமம் லிமிட், அதை தாண்டி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா உன்னுடைய எட்டர்னல் லைஃப் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மறுமையின் வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமானது. தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது முக்கியமானது. அதை ஒன்றுமே செய்ய தகுதி இல்லாத, திராணி இல்லாத இவனுக்கு நீங்க பயப்படாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திராணியை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது,
என்னால் முடியலைன்னு நீ சொல்ல முடியாது. யானை எறும்பை பார்த்து சொல்லுதான், உன்னால் என்ன செய்ய முடியும்? இத்தினோடு பூச்சியிலையும் சின்ன பூச்சியாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான்லாம் வரை அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறேன். எனக்கு நான் போகணும்னாலே அந்த இடத்த தீர்மானம் பண்ணணும், இதுக்குள்ள நான் நுழைய வேணாம்னு சொல்லி அந்த அளவுக்கு வலிமையான ஒரு ஆளுன்னு சொல்லி என்னுடைய கேப்பபிலிட்டி என்னால் எதை வேணாலும் தூக்க முடியும்னு சொல்லி அந்த எறும்பு வந்து யானையை பார்த்துட்டு சாதாரணமாக சிரிச்சுட்டு ஒரு அரிசியை தூக்கிட்டு போச்சான். என்ன முன்னாடி நக்கல் பண்ணுறியா? இந்த அரிசி என்னை விட எவ்வளவு இட ஜாஸ்தியாக தெரியும். உன்னை விட இட ஜாஸ்தியான ஒரு பொருளை உன்னால் தூக்க முடியுமான்னு கேட்கும். That is what we call it as capability. The ability is not the thing which is going to stand for the man for success. How you are going to proceed with the ability that makes you the capability of standing in front of any kind of strange thing. எவ்வளவு பிரம்மாண்டமான காரியமாக இருந்தாலும் உன்னை காட்டிலும் மேலானவைகளை செய்ய உன்னால முடியும். உன்னை காட்டிலும் வலுவானவைகளை தூக்கி செல்ல உன்னால முடியும். அதான் அந்த எறும்பு சொல்லியிருக்காரு. என்னை விட பல மடங்கு எடை அதிகமான ஒரு தானியத்தை நான் தூக்கி போக முடியும். உன்னால உனக்கு ஈடாக இருக்கக்கூடிய ஒரு யானையை கூட இழுக்க முடியுமே தவிர தூக்க முடியாது. இன்னைக்கு நாமும் அப்படிதான் நினைச்சிருக்கோம். ஐ கான்ட் டூ தட், ஐ கான்ட் பேர் வித் தட். இது எனக்கு முடியாத ஒரு காரியம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Nothing is to say that I can't do it. You can. You have the capability. அந்த காரியத்தை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். It is more than how you are using your ability. எப்படி அதை பயன்படுத்துகிறாய், தைரியமாக திடமாக அதை பயன்படுத்துகிறாயோ அதை வைத்துதான் நீ தீர்மானம் பண்ண முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், திராணி உள்ளவர்களாக இருக்கிறது. திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் அநேக காரியங்களை உங்களுக்கு பயிற்றுவிக்கிறார், அநேக சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இங்க வசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் எதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? கொடுக்க திராணி உள்ளவர்களாக இருங்க. கொஞ்சம் தானமா கொடுத்திருக்கிறாரு, அதை கொடுக்க திராணி உள்ளவர்களாக இன்னும் நிறைய கொடுப்பார். கொஞ்சத்துல உண்மையாயிரு, அநேகத்திற்கு உன்னை அதிபதியாக்குவார். நன்மை செய்ய திராணி உள்ளவனாக இரு. எனக்கு கொஞ்சம் தானே நன்மை கிடைச்சிருக்கு, அதே இன்னொரு செய். ஏன்னா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க முடியும். மற்றவர்களோட பகிர்ந்து கொள். தேவன் உனக்கு நன்மை செய்ய கேட்டறியும் திராணி உள்ளவர்களாக இருங்க. செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக இருங்க. சோதனைகளை நீங்கள் சகிக்க தாங்க எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருங்க. ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருங்க. Don't think about the result what is going to happen. Think about the capability what you are generating, regenerating in you. அதனாலதான் ஒரு மனுஷன் ரொம்ப அந்த கடவுள் பக்தி உள்ளவனாக இருந்தாங்க. அப்ப கடவுள்கிட்ட அவர் கேட்டாராம், கடவுளே எனக்கு எல்லாத்துலேயும் நல்ல திறமை வேணும், நல்ல திறமசாலியா திடகாத்திரமா என்னுடைய காரியங்களை செய்வதற்கு எனக்கு நல்ல திறன் வேணும் அப்படின்னு கடவுள் பார்த்தாரு. சரி நீ அப்போ ஒன்று செய், உன் தோட்டத்தில் நடுவில் ஒரு பெரிய பாறாங்கல் கிடைக்கும், இந்த டெய்லி போய் காலையில் ஒரு அரை மணி நேரம் அந்த கல்லை தள்ளு. உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கடவுளை நேரில் பார்த்துட்டோம், கடவுள் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் போய் அந்த பெரிய பாறாங்கல்ல ரொம்ப சந்தோஷத்தோட இன்னைக்கு நம்ம கடவுள் நமக்கு பலன் கொடுக்குறாரு தள்ளியிருக்கான். அது ஒரு துளி இன்னி கூட அது நகரல. எல்லாம் அவனுடைய முழு வேகத்தை கொடுத்து அந்த பாறாங்கல்ல தள்ளுன்னு அரை மணி நேரமாக தள்ளி பார்த்துட்டு கடைசியில் கீழே பார்த்துருக்கான். ஒரு சின்ன மூமெண்ட் கூட கிடையாது. அது நகரத்துக்கான அது எந்த அறிகுறியும் இல்லை. 2வது நாள் போனான், 3வது நாள் போனான். அப்புறம் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, கடவுள் இருக்கிறாரா? வந்தது கடவுள் தானா? கடவுளாக இருந்தால் கடவுள் இப்படி நம்மகிட்ட பொய் சொல்லிட்டு போயிட்டாரு, நம்மளால இந்த கல்லை கொஞ்சம் கூட தள்ள முடியல. திரும்ப ஒரு 8 நாள் கழிச்சு அந்த கடவுள் திரும்பவும் வந்திருக்காரு. இவன் ரொம்ப பக்தியான மனுஷனாச்சு. வந்ததும் கடவுள்கிட்ட ரொம்ப சோர்வோட சொல்லியிருந்தான், என்ன கடவுளை உங்கள்கிட்ட கேட்டேன் பலன் கொடுங்க அப்படின்னு. நீங்களும் சொன்னீங்க, நானும் சந்தோஷமா போய் அந்த கல்லை தள்ளினேன். ஒரு இன்ச்சு, ஒரு துளி, ஒரு மில்லிமீட்டர் கூட அது நகரவே இல்லையா? அது அறிவிட்டவனே, இப்போ நமக்கு வேலை அந்த கல்லை நகர்றது கிடையாது. உனக்கு பலன் வேணும். இப்போ நீ உன்னுடைய பலனை நீ யோசித்து பாரு, உன் கைகள் எல்லாம் பாரு அப்படின்னா அந்த ஆம்ஸ் எல்லாம் பயங்கர பலசாலி ஆகிட்டான். அவனுக்கு நல்லா அதை முக்கி தள்ளினதுனால அவனுடைய லங்ஸ் எல்லாம் பலன் கொண்டுருச்சு. அவனுடைய செஸ்ட் எல்லாம் நல்ல ஜிம்முக்கு போன மாதிரி டெவலப் ஆகிட்டான். இப்போ நீ உன்னால் முதல்ல செய்ய முடியாத வேலைகளை ரொம்ப சாதாரணமாக இப்போ செய்யக்கூடியான திராணி உள்ளவனாக மாறிட்டான். இப்போ அந்த தோட்டத்தில் கிடக்கிற நடுவில் இருக்கிற கல்லை தள்ளுறதுக்காக நான் அதை சொல்லலை. நீ எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் எல்லாம் உன் சரீரத்தில் அதிகமான பலனை உனக்கு கொடுத்துருச்சு. 8 நாளுக்குள்ள நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உன்னை மகா பெரிய திராணி உள்ளவனாக மாற்றிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிதான். உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் அதை சால்வ் பண்றதுக்காக கிடையாது, நீ பலப்படுவதற்காக. கர்த்தர் கொடுத்திருக்கிற போராட்டங்கள் எல்லாம் அதை நிவர்த்தி செய்வதற்காக கிடையாது. இன்னைக்கு எனக்கு 10,000 ரூபாய்க்கு பிரச்சனைப்பா, அந்த 10,000 சால்வ் பண்ணணும்னா நீ ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறது. இந்த 10,000 நீ எப்படி எதிர்நோக்கி அந்த பிரச்சனையை சாதிக்க போற, அதுல எப்படி உன் விசுவாசத்தை பலப்படுத்துற, அதுல எப்படி உன்னுடைய தெய்வ பக்தியை பலப்படுத்துற,
அதில் எப்படி உன்னுடைய பிரயாசங்களை முன்னெடுக்கிற, இதையெல்லாம் போராட்டம் 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 சோதனைகள் வரும்போது இன்னும் திராணி உள்ளவனாக மாறுவர். இவைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை தகுதி உள்ளவனாக தகுதிப்படுத்தும். அதை சரியாக செய். அதை செய்யும் போது எதை நாம் செய்ய வேண்டுமானாலும் செய்ய முடியும். எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் நாம் செய்ய முடியும். கல்ல வேண்டியது கல்ல அல்ல, உன்னை கருப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம். அதனால்தான் தேவன் நமக்கு திராணி உள்ளவர்களாக இருங்கள், எல்லாவற்றிலும் திராணி உள்ளவர்களாக இருங்கள். ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும், நமக்கு ஒன்றும் செய்ய முடியாத திராணி இல்லாத அந்த மனிதனை பார்த்து நம்பவும் பயப்படவும் வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது.